الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم نحن على ذلك من الشاكرين والشاهدين الحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دبائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள், சுஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நடவட்டுமாக. சுங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் வரலாற்றில் இன்றைய தேதியில் நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திய ஒரு நாள் இந்த நாள். சுமார் 32 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த அந்த செயல் இன்று வரைக்கும் உலக அரங்கில் நாம் வாழக்கூடிய நாட்டினுடைய மரியாதையை, சங்கையை அதல பாதாளத்திற்கு சென்று விட்டிருக்கிறது. இத்தனைக்கும் உலக அரங்கில் அதிக அளவில் பிரிவுகளை கொண்ட நாடு நம்முடைய நாடு. மற்ற நாடுகளிலெல்லாம் ஒரு 4-5 வகையினர் தான் இருப்பார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை நம் நாட்டு கவிஞன் சொன்னதை போல 30 கோடி முகமுடையவள் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய தமிழ் கவிஞன் பாரதி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிளைகள் இருந்தாலும் அவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்த தீபகற்பம் என்று சொல்லப்பட்ட இந்தியாவில் சமீப காலங்களில் வந்திருக்கிற நிகழ்வுகள் பொதுநலவாதிகளுடைய உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்லலாம். இத்தனைக்கும் அந்த நிகழ்வு, அதனால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய பாதுகாவல் இருக்கிறது. எல்லாவற்றையும் மீறி ஒரு சாரார் செய்த அந்த செயல் ஒரு வழிபாட்டு தலத்தை இல்லாமலாக்கியது. அது அவர்களுடைய வெற்றி என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் சொல்வான், பாதிக்கப்பட்டு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுவான். நம்மள சில பேர் உணர்ச்சியை வெளி காமிப்பாங்க, சில பேர் காமிக்கிறது இல்லை, சில பேர் நமக்கு எதுக்கு வம்பு, சில பேர் சொல்லுவாங்க இதை பத்தி நாம ஏன் பேசணும். இதுல பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இழந்திருப்பது நாம் தான், நம்மை சார்ந்தவர்கள் தான் சொல்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல் தொழாமல் பூட்டப்பட்டிருந்தால் இடிக்கத்தானே செய்வான். இது நம்மளுடைய வாதம். இழப்பு என்பது எப்படி இருந்தாலும் எத்தனையோ நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு தலம் இழக்கப்பட்டிருக்கிறது. அது இழந்திருக்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் நாமே நமக்கு எதிராக நம்முடைய விரலை எடுத்து நம்முடைய கண்ணை குத்திக் கொள்வதை போல நமக்கு நாமே எதிராக பொது வெளிகளில், சமூக வலைதளங்களில் பேசுவது, எழுதுவது, பதிவிடுவது, இதுவெல்லாம்
நம்மை பற்றி உள்ள ஒரு நல்ல நிலையை பலகீனமாக்கிவிடும் என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அருமையானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாம் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் சில பகுதிகளில் நாம் கேள்விப்படுகிறோம், ஒரு சாரார் இன்னொரு சாராரை மனிதனை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற நிலைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். உலகத்தின் முதல் கிபிலா என்று சொல்லப்படுகிற பைத்துல் முகத்தஸ், முதல் பள்ளிவாசல் என்று பார்த்தால் காபத்துல்லா, முதல் கிபிலா என்று பார்த்தால் அது பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம். இன்றைக்கு உலகத்தின் தலைப்பு செய்திகளில் பல மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிற அந்த பலஸ்தீன், இப்போ முதல் பள்ளிவாசல் என்று சொல்லப்படுவது காபத்துல்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. எனவேதான் பள்ளிவாசலும் முஸ்லிம்களும் வேறு வேறு அல்ல. இஸ்லாமியருடைய வரலாறை பேசுகின்ற பொழுது பள்ளிவாசலை விட்டு விட்டு பேசவே முடியாது. இஸ்லாமியர்களுடைய வரலாறை பேசுகின்ற பொழுது பள்ளிவாசலை விட்டு விட்டு பேசவே முடியாது. முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த பூமியில் கட்டச் செய்த பள்ளிவாசல் காபத்துல்லா. இன்றைக்கு விளங்காதவர்கள் சொல்வார்கள், முஸ்லிம்கள் காபாவை வணங்குகிறார்கள். இல்லை, காபாவை நாங்கள் வணங்கவில்லை. ஃபவல்லி வஜஹக, காபா இருக்கும் திசை நோக்கி தொழுகிறோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இல்லையே, இன்னொரு பக்கம் வாதத்திற்காக வேண்டி எடுத்துக்கொண்டால் கூட அல்லாஹ் முதலாக சொன்னது ஜெருசலம் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழ சொன்னார். முதல்ல அதை பார்த்து தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்று முதல் உங்கள் முகத்தை காபாவின் பக்கம் திருப்புங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு நாள் ஒரு தொழுகையில் 4 ரக்காத்துக்குரிய தொழுகையில் முதல் 2 ரக்காத் பைத்துல் முகத்தஸை பார்த்தும் 3வது 4வது ரக்காத்தில் காபத்துல்லாவை பார்த்தும் உடனடியாக அமல்படுத்தப்பட்ட அன்று முதல் இன்று வரை காபாவின் திசையை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளி வாசல் என்பது வெறும் வழிபாட்டு தலம் அல்ல, அது ஒரு கட்டிடம். அதில் நாம தொழுதுட்டு பூட்டி போடுவது என்பது அல்ல. முஸ்லிம்களுடைய உடலோடும் உயிரோடும் உதிரத்தோடும் கலர்ந்த ஒரு கட்டிடம் தான் பள்ளிவாசல். ஏன் நாம பார்க்கலாமே, நம்முடைய நிகழ்வுகள் அத்தனையும் எங்கு வைத்து நடத்தப்படுகிறது? ஒரு நிக்கா. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இன்றைக்கு விஷயத்தை விளங்கியவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆடம்பரத்திற்காக வேண்டி அவர்களுடைய வசதிக்கு மண்டபங்களை பிடித்தாலும் கூட நிக்காவுடைய நிகழ்வு குத்துபாவும் துவாவும் பள்ளியிலே நடத்தப்பட வேண்டும் என்று நடத்துகிறார்கள். பெரும் பெரும் ஊர்களில் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள். என்ன காரணம்? பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் அல்லாஹுடைய பாதுகாப்பும் மலக்குமாருடைய துவாவும் கிடைக்கிறது என்பதற்காக பள்ளிவாசலில் நிக்காகளை நடத்திவிட்டு விருந்துகளுக்கு அவர்கள் மண்டபத்திற்கு சென்று விடுகிறார்கள். இது நிக்காவுடைய நிலை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிக்காகவும் கூட பள்ளியில் நடந்தது. மிக துல்லியமாக அவ்வளவு விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மணமகளாக முஸ்லிம்களின் தாய் உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த நிக்காஹுடைய நேரத்தில் அங்கே பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி ஒருவர் பேசுகிறார், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்புகளை பற்றி ஒருவர் பேசுகிறார். இது ரசூலுல்லாஹுடைய நிக்கால நடந்தது. இன்னைக்கு நடக்குது. நிக்கா பள்ளிவாசல் நடத்தப்பட்டால், நிக்கா பள்ளிவாசலில் நடத்தப்பட்டால் இந்த மணமகளுடைய சிறப்புகளை கூறி, இந்த குடும்பங்களுடைய சிறப்புகளை கூறி அந்த நிக்கா ஓதி அங்க எல்லோருக்கும் மத்தியில் அந்த மணமக்களுக்காக துவா செய்யப்படுகிறது. வந்திருப்பவர்கள் 100ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம். ஆனால் அங்கே மலக்குமார்கள் ஆயிரக்கணக்கில் சூழ்ந்து அவர்களுக்கு துவா செய்கிறார்கள். இந்த துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களும் இன்றைக்கு பள்ளிவாசல் வைத்து நிக்கா நடத்துகிறார்கள். அதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. பள்ளிவாசல் நிக்கா நடத்துறதுல என்னன்னு சொன்னா, செல்வந்தர்கள் அவரவருடைய செல்வ நிலைக்கு தகுந்தாற் போன்று மண்டபங்களில் ஆடம்பரம் செய்வார்கள். சமீபத்தில் ஒரு நிக்காக நடந்தது. மேடை மணமகளும் அமர்ந்திருக்கிற அந்த கல்யாண மண்டபத்தினுடைய மேடை மட்டும் 15 லட்சம் ரூபாய்க்கு அலங்காரம் செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த நிக்காஹுடைய விஷயத்தில் செலவு குறைகிறதோ அதுல பரக்கத்து அதிகம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதை மனசுல வைக்கணும்.
தெரியுமா, எங்க வீட்டு பிள்ளை நிக்கால 15 வீடியோ கேமரா வச்சிருந்தாங்க, 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. இதெல்லாம் எல்லாம் கேட்க போறதே கிடையாது. அவன் கேட்க போவது உன்னுடைய மகனுடைய நிக்காகில் உன்னுடைய மகன் மாப்பிள்ளாக இருந்த பொழுது உன்னுடைய மகன் தன்னுடைய மனைவிக்கு மகராக என்ன கொடுத்தான், இது மட்டும்தான் கேட்பான், வேற எதுவுமே கேட்க மாட்டான். ஆண் பிள்ளை பெற்றவர்கள் யோசித்து வைத்துக் கொள்ள வேண்டும், இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள். மகனுடைய தகப்பன்மார்கள், மாப்பிள்ளையுடைய தகப்பன்மார்கள், இன்னும் சொல்ல போனா மகர் நம்ம காலத்துல சில இடங்கள்ல மாப்பிள்ளை கூட கொடுக்க மாட்டேங்கிறான், மாப்பிள்ளோட அத்தா கொண்டு வந்து கொடுக்குறாரு. இல்ல, மாப்பிள்ளை தன் கைப்பட உழைத்து அவனுடைய சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்க வேண்டும். இது மணமகனுடைய மாப்பிள்ளையினுடைய கடமை என்று மார்க்கம் சொல்லுகிறது. அன்றைக்கு இவன் கொடுக்கின்ற இந்த மகரில் இருந்து இவனுடைய மன வாழ்க்கை துவங்குகிறது. இவன் உண்பதை அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும், இவள் உடுத்துகின்ற தரத்தில் அவளுக்கு ஆடைகளை அணிவிக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. விளங்கியவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். நிக்கா கொச்சையாக சொன்னால் பெண்ணுடைய வீட்டிலிருந்து வாங்குகின்ற அத்தனையும் பிச்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெண்ணுடைய வீட்டிலிருந்து வாங்குகின்ற அத்தனையும் பிச்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெட்கம் இல்லாமல் இவ்வளவு தாருங்கள் என்று கேட்டால் யாரிடம் சென்று முறையிடுவது? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்களில் ஆடம்பரமாக நடத்தப்படக்கூடிய திருமணங்களில் பள்ளிவாசலுக்குள்ளாக திருமணம் நடத்தப்பட்டால் அங்க என்ன பாதுகாப்பு கிடைக்குது? வீணான ஆடம்பரங்கள் நடக்காது, கூச்சல் குழப்பங்கள் நடக்காது, என தேவையில்லாத விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளப்படுகிறது. முக்கியமாக இந்த காலத்தில் எடுக்கப்படுகின்ற இந்த வீடியோ கலாச்சாரங்கள் பள்ளிவாசலுக்குள்ள வராது. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு. இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் நிக்கா செய்து வைத்து 1000 ஆண்டுகளுடைய இவர்கள் சுவர்க்கம் வரை இவர்கள் தம்பதிகளாக சேர வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நல்ல நேரத்தில் துனியாவுடைய கலாச்சாரங்களை கொண்டு வந்து உள்ள நுழைச்சு வீடியோ கேமராவை கொண்டு வந்து விட்டு அவன் கவர் பண்ணி ஜூம் பண்ணி பொண்ணையும் மாப்பிள்ளையும் அந்த முகத்தை கொண்டு போய் பக்கத்துல எடுத்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுவான். நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா எப்படி கிடைக்கும்? பள்ளிவாசல்ல நிக்கா பள்ளியில நடக்குது. அதுக்கடுத்து நம்முடைய நிகழ்வுகளில் ஆக பெரிய நிகழ்வு என்னன்னு சொன்னா மரணம். எந்த ஜனாசாவது பள்ளிவாசலுக்கு வராம அடக்கம் பண்ணியிருக்கோமா? ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்ததற்கு பிறகுதான் அடக்கம் செய்யப்படுகிறது. இதிலிருந்து ஒரு விஷயம் விளங்குகிறது, என்னுடைய வாழ்வில் எந்த அங்கமாக இருந்தாலும் பள்ளியை தொடாமல் நான் பயணிக்க முடியாது. என் நிக்காஹ் பள்ளியில் நடத்தப்பட வேண்டும், என்னுடைய ஜனாசா பள்ளியில் தொட வைக்கப்பட வேண்டும். பள்ளிக்கு வராம போற ஜனாசா எப்படிப்பட்ட ஜனாசா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மரணங்கள்? யா அல்லாஹ் எரிந்து சாவதை விட்டும் எங்களை பாதுகாத்துடுவாயாக, வெள்ளத்தில் அடித்து சென்று சாவதை விட்டும் எங்களை பாதுகாத்துடுவாயாக, கட்டிடங்களில் இடிபாடுகளில் விழுந்து சாவதை விட்டும் எங்களை பாதுகாத்துடுவாயாக என்று இது போன்ற மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் இது போன்ற மரணங்கள் நிறைய நிகழ்கிறது. அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சலாமத்தான முறையில் மரணிக்க செய்வானாக, மரண நேரத்தில் கைமாவை நசீபாக்குவானாக. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதனுடைய மரணத்தில் தான் அவன் வெற்றி பெற்றவனா தோல்வி பெற்றவனா என்று உலகம் பார்க்கிறது. ஒரு மனிதனுடைய மரணம். அப்ப இந்த பள்ளிவாசல் என்பது என்னுடைய உடலோடும் உயிரோடும் கலந்திருக்கிற ஒரு கட்டிடம். இது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய காலத்தில் பள்ளிவாசல் தான் தலைமை செயலகம், செக்ரட்டரியேட் சொல்றோம்ல. தமிழக அரசனுடைய தலைமை செயலகம் சென்னையில இருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் அங்கே கண்காணித்து விஷயங்களை பரிமாறிக் கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட தலைமை செயலகமாக மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். ஒரு மாற்று மத மன்னரிடத்துல இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டியதாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காஃபிர்களிடத்தில் சமரசமா அல்லது சண்டையா எதுவாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலில் வைத்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் கேள்விப்படுகிறோம், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஊர்களில் நடக்கக்கூடிய அத்தனை நன்மை தீமைகளையும் பள்ளியில் வைத்துத்தான் பேசி தீர்த்துக் கொள்வார்கள். இங்கே எப்படின்னு தெரியல, எங்களுடைய பகுதிகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் வைபவங்கள், மீலாது விழாவினுடைய நாளில்
போன வருஷம் மீலாது விழாவில இருந்து இந்த வருஷம் மீலாது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கிறதோ அத்தனையும் பள்ளிவாசல வந்து சொல்லி அதற்கு தீர்வு காண்பார்கள். எவ்வளவு நேரமானாலும் அதற்குள்ள விஷயங்களை பேசி தீர்த்து விட்டு தான் அவர்கள் என்ன செய்வாங்க, பிரிந்து செல்வார்கள். ஆக என்னுடைய வாழ்நாளில் பள்ளிவாசலை விட்டு விட்டு நான் எப்பொழுதுமே உலகி இருக்க முடியாது. அப்ப இந்த பள்ளிவாசலுடைய விஷயத்தில் என்னுடைய உள்ளத்தில் நான் அது விஷயமாக நான் எவ்வாறு வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறார். சொல்லுகிறார்கள், முதலாவதாக நீங்க என்ன செய்யணும், பள்ளிவாசலை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், முதல்ல இந்த உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ், ஜெருசலம், அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அப்ப அவர் கேட்கிறாரு சஹாபி, அடுத்ததாக என்ன, இரண்டாவதாக எந்த பள்ளி கட்டப்பட்டது? காபத்துல்லா. அவர் விடல, திரும்ப அவர் கேட்கிறார், காபத்துல்லாவுக்கும் பைத்துல் முகத்தஸுக்கு இடையில எத்தனை ஆண்டுகள் இடைவெளி என்று கேட்கிறார். 40 சனா, என்ன சொன்னாங்க, 40 ஆண்டுகள் இடைவெளி தான், வேறு 40 வருஷம். பைத்துல் முகத்தஸ் கட்டி முடிச்சு காபத்துல்லாவை ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறது எப்ப கட்டுறாங்க, 40 வருஷம் இடைவெளியில. காபத்துல்லா கட்டி பைத்துல் முகத்தஸ் 40 ஆண்டுகள் இடைவெளி கட்டப்படுகிறது. இது சொன்னதோட ரசூலா நிப்பாட்டல, சொன்னாங்க, என்னுடைய அருமை தோழரை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, என்னுடைய அருமை தோழரே, நீ ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக்கொள், நீ எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனடியாக தொழுகை நிறைவேற்றிரு, பிற்படுத்திடாதேன்னாங்க. இப்ப பர்ச்சேஸுக்கு போயிருக்கிறோம், அசர் நேரத்துல கடை வீதியில நிக்கிறோம், அசர் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, பரவாயில்ல மகரிப்ல போய் தொழுதுக்குருவோம். எப்படிங்க, நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் மகரிப்ல போய் தொழுதுக்குறோம் நினைக்கிறோம் இல்லையா? எந்த காரணம் சொல்லியும் தொழுகையை பிற்படுத்தாதே. அபூதர் கிஃபாரியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக தொழுகையை நிறைவேற்றிக்கொள். எங்க இருக்கிறியோ அங்க. இல்ல நான் பள்ளிவாசல விட்டு 30-40 கிலோமீட்டர்ல இருக்கிறேன், நான் ஊருக்கு போறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும், அசர்லயோ மகரிப்லயோ இஷாலையோ போய் என்ன செஞ்சுக்கிறேன், இது 2-3 தொழுகைகளை சேர்த்து தொழுதுக்கிறேன், அனுமதியே இல்லை. தகுந்த காரணம் இல்லாமல் 2 நேர தொழுகைகளை ஒரு நேரத்திலே தொழுது விட்டவர் நரகத்தின் வாசலுக்கு வந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தகுந்த காரணம். ஒரு இறைநேசர் அபு யஸீத் அல் பிஸ்தாமின்னு நினைக்கிறேன், அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய வாழ்நாளில் நிறைவு தெரிந்த நாளில் இருந்து இமாம் தக்பீர் கட்டும் போது நான் கட்டிடுவேன். இமாம் முதல்ல தக்பீர் கட்டாங்களா, காம சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் என்று, அந்த தக்பீரில் நான் கட்டி விடுவேன். ஒரே ஒரு நாள் அஸ்ர் தொழுகையில் தக்பீர் தவறிவிட்டது, ஆனா முதல் ரக்காத்தை நான் தவற விடல. அன்னைக்கு என்னுடைய தாயார் மௌத்துந்தாங்க. என்னுடைய தாயார் மரணித்திருந்த நிலையினால நான் என்ன செஞ்சேன், தக்பீர் தாரிமா தான் தவற விட்டாங்க. நமக்கு அம்மா மௌத்துனாக்க 40 வரைக்கும் தொழுகையா மௌத்து. என்னங்க பள்ளியாச பக்கம் காண தெரியாதா? எங்க அம்மாவுடைய ஒண்ணு விட்டு குப்பியுடைய மச்சி மக மௌத்து, 40 வரைக்கும் தொழுக மௌத்து. பெரிய காரணம் கிடைச்சி போச்சு நமக்கு. என்னங்க காணா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், வசதிக்கு தொழுது விட்டு அசதிக்கு விடுவதல்ல தொழுகை, வசதியில் தொழுது விட்டு அசதியிலே விடுவதல்ல தொழுகை. தொழுகை விஷயத்தில் மட்டும் எந்த விதமான தெய்வதாட்சணையும் அல்லாஹ் காமிக்கவே மாட்டான். அதனாலதான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பள்ளிவாசலோடு என்ன செஞ்சு கொள்ளுங்கள், அமைத்துக் கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நிலையில் இருந்தாலும் என்ன செய்யணும், பள்ளிவாசலோடு நீங்கள் இணைந்து போக வேண்டும். இன்னைக்கு நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் போடுறோம்னு சொன்னா, ஒரு வேலைக்காக வெளியூருக்கோ எதுக்கோ போகும் பொழுது அல்லது மருத்துவத்திற்கோ எதற்காக வேண்டி போனாலும் சரி, என்னுடைய வேலை டைம் ஷெட்யூல் முதல்ல நான் அமைக்கணும். இந்த ஊருக்கு நான் போறேன், லொஹர் எங்க தொழுவுறேன், அசர் எங்க தொழுவுறேன். நான் ஒருத்தரை கேள்விப்பட்ட, திருப்பூர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர், இதுவரைக்கும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் வியாபாரத்திற்காக. இதுவரைக்கும் ஒரு நேர தொழுகை கூட வீட்டுல தொழுவல, பள்ளியில ஜமாத்தோட தொழுகிறார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, எப்படிங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பக்தி எப்படி மிஸ் ஆகுது, என்னங்க பயணம், நாம தானங்க அமைச்சுக்கிறோம், இந்த ஊருக்கு போகிறோம், 200 கிலோமீட்டருடைய பயணத்தை சுருக்கி கொள்ளு. இந்த ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்க போ லோகருக்கு, அடுத்து அங்க இருந்து அசருக்கு அடுத்த பள்ளிக்கு போ, இது மாதிரி போ. நான் தொழுகையை தவற விட மாட்டேன், வேலைகள் விட்டாலும் விட்டுருவேன், தவிர தொழுகையை விட மாட்டேன். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒன்றும் ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம்.
ஒரு உதாரணம் சொன்னாங்க. சிலிண்டர் புக் பண்ணியிருக்கிறான், நாளைக்கு வரும்னு தெரியுது. எல்லாமே இன்னைக்கு கையில் வந்துருச்சு. நாளைக்கு உங்களுக்கு வருங்கிறான், ஓடிபி அனுப்புறான், எல்லாமே செய்யறான். நாளைக்கு வரும்னு தெரியுது. நாளைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம். என்ன செய்யறோம்? சும்மா போயிடுவோமா? அது கூட ஏற்பாடு செய்யறோம்ல. என்ன செய்யறான்? இந்த மாதிரி இன்னார் வருவாரு, இந்த நம்பரை சொல்லுங்க, இந்த பணத்தை கொடுங்க, வாங்கி வைங்க. ஒரு சாதாரண சமைச்சு சாப்பிட்ற எரிவாயில இருக்கிற ஒரு கவனம் கூட படைத்த ரப்பினுடைய விஷயத்துல நமக்கு இல்லைன்னு சொன்னா எதை பத்தி நாம யோசிக்கிறது? அல்லாஹ்வுடைய ரப்பு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம உலகத்துல மனிதர்கள்ட்ட சொல்கின்ற காரணங்களை எல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாது. நம்ம சொல்றவங்கள காரணங்கள், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, கொஞ்சம் அப்படி ஆயிருச்சு, கொஞ்சம் எப்படி போயிருச்சு, வியாபாரத்துக்கு போயிட்டேன், இது எந்த காரணங்களும் அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவ்வளுமா யுஹாஸபு பிஹில் அப்தி யௌமல் கியாமா அஸ்ஸலாத். மறுமையில் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து மீண்டும் எழுப்பப்பட்ட உடனே முதலாக விசாரணை என்பது தொழுகை விஷயமா தான் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமையானவர்களை, கடைசியாக சொல்லுகிறோம், மீண்டும் சொல்லுகிறோம், இந்த நாள் இழந்திருக்கிறோம் ஒரு பள்ளியை. நம்முடைய உணர்வுகளால் என்ன செஞ்சிடக்கூடாது? இன்னொரு பள்ளி இழக்கிற நிலை வந்துடக்கூடாது. இது நம்முடைய துஆக்களிலும் நம்முடைய அமல்களிலும் நம்முடைய ஒற்றுமையிலும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இழந்தவர்கள் இடித்தவர்கள் ரெண்டு பிரிவு. இதுல பாதிக்கப்பட்டவங்க யாருனாக்க நாம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்றால் என்ன செய்யணும்? நாம அவன்கிட்ட அடிக்கடி நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், யா அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு கெதியும் இல்லை, விதியும் இல்லை, உதவக்கூடியவர்களும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வாயாக. மீண்டும் ஒரு பள்ளியை இழந்து விடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கும் பாதுகாப்பு தருவாயாக என்று நாம கேட்கிறது மட்டும் இல்லாம பள்ளிவாசலை நேசிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். பள்ளிவாசல் நேசிக்கிறதுனா என்ன? பள்ளிவாசலை பெயிண்ட் அடிக்கிறது, அலங்காரம் பண்றது, லைட்டு போடுறது இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, யாரு பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்து போகிறார்களோ, அவருடைய வருகை அடிக்கடி பள்ளிவாசலுக்கு இருக்கிறதோ, அவர்களுக்கு பள்ளி துஆ செய்கிறது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி ரினியூவல் பண்றவங்களெல்லாம் பள்ளி துஆ செய்யாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெனியூவல் பண்றவங்களுக்கு பள்ளி துஆ செய்யாது. பள்ளி சொல்லுமா நாளை மறுமையில், என்னிடம் இவர் 5 நேரமும் வந்திருக்கிறார், தன்னுடைய தலைய தரையில வச்சு உன்னிடத்தில் அழுது இருக்கிறார், உனக்காக வேண்டி தொழுது இருக்கிறார், நான் சாட்சி சொல்றேன் யா அல்லாஹ், இவரை மன்னிச்சிருன்னு சொல்லி பள்ளிவாசல் நாளைக்கு சாட்சி சொல்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கிற பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசலுடைய துஆவை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. அந்த பள்ளிவாசலுக்கு நாம் அதிகமாக வருகை தரக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. அந்த பள்ளிவாசலுடைய நன்மை பெறக்கூடிய மக்களில் நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவானாக. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.